ஏசப்பா அவங்க ஊர் இப்படிதான் இருக்கும். ஏசப்பா பிறந்த இடத்துல இப்படிதான் இருக்குவாங்க. ஏசப்பா பிறந்துட்டா இருப்பாரு. இன்னும் ஏசப்பா பிறந்திருந்தாரு மாட்டுக்கோட்டையில தான். இன்னும் ஹாஸ்பிட்டலில் பிறந்தார் ஏசப்பா பாரு. மாட்டுக்கோட்டையில் பிறந்திருக்காரு. இது பாருங்க பாரு. நண்பர்களே, இந்த புனித பூமி உங்களை அன்புடன் இயேசு பிறந்து வளர்ந்து பணி செய்த புனித பூமியில் நீங்களும் இப்போது ஒரு திருப்பயணம் செய்ய இருக்கிறீர்கள். புனித பூமியின் இயற்கை எல்லையாக விளங்கி வரும் மத்திய கடற்கரை கடலின் ஓரத்தில் இருந்து புனித பூமியை பார்ப்பது போல் இங்கு காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. புனித பூமியை 3 பாகங்களாக பிரிக்கலாம். யூதேயா நாடு, சமாரியா நாடு, கலிலேயா நாடு. அன்பானவர்களே, இந்த புனித பூமியில் நீங்கள் முதலடி எடுத்து வைக்கும் இடம் யூதேயா நாடு. யூதேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வு முக்கிய இடம் பிடித்த 2 இடங்களை இங்கு நாங்கள் முன்வைக்கின்றோம். முதலாக இயேசு பிறந்த தாவீதின் நகர் பெத்லகேம். அங்குதான் இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பு காட்சியில் இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு, இயேசுவின் தாய் மரியா, பிறந்த குழந்தை இயேசு என திருக்குடும்பமாக இருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து யூதேயா நாட்டில் கடலுக்கு போகும்போது மீனே இல்லைன்னாங்களாம். அப்புறம் ஏசப்பா கடல்ல போகும்போது இங்க இந்த இடத்துல நிறைய மீன் கிடைக்குதாங்களாம். அதே மாதிரி அவங்க வளர்ந்து சொன்னா நிறைய மீன் கிடைச்சிச்சாங்க. அப்புறம் ஏசப்பா ஒரு கல்யாணம் இயேசு தன் போதனைகளில் சமாரியாவில் யாக்கோபின் கிணற்று அருகில் இயேசு சமாரிய பெண் ஒருவரை சந்திக்கும் நிகழ்ச்சி அனைவரின் மனதை கவரும் நிகழ்ச்சியாகும். தாழ்த்தப்பட்ட சமாரிய பெண்ணிடம் இயேசு தண்ணீர் கேட்க, உயர்த்தப்பட்டவர் எப்படி எங்களிடம் தண்ணீர் கேட்கலாம் என்று அவள் கேட்க, நான் உனக்கு தாகம் எடுக்காத தண்ணீரை கொடுப்பேன் என்றார். அந்த நிகழ்ச்சிதான் இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சமாரியா நாட்டிலிருந்து கலிலேயா நாட்டிற்குள் நுழைகிறோம். இயேசு கலிலேயன் என்றுதான் அழைக்கப்பட்டார். ஏனென்றால் இங்குதான் இயேசு வளர்ந்தார், பயின்றார். அவருடைய பணியும் இங்குதான் அதிகமாக இடம்பெற்றது. கலிலேயாவில் நாசரேத் என்பது கிராமம். இங்குதான் இயேசு வளர்ந்தார். அவரது வளர்ப்பு தந்தையின் தொழிலான தச்சு தொழிலில் தானும் தேர்வு செய்தார். அவரின் தச்சு குலத்தை தான் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கலிலேயா நாட்டில் இயேசுவின் வாழ்வில் இடம் பிடித்த மற்றொரு முக்கியமான நகரம் நகரம். இது இயேசு செய்த பல புதுமைகளை பார்த்த நகரம். அவரின் கண்டிப்பிற்கும் உள்ளான நகரம் இது. இயேசு இங்கு சிறிது காலமும் வாழ்ந்திருக்கின்றார். இயேசு கபர்நகூம் ஜெபக்கூடத்தில் விவிலிய சூழலை நீங்கள் இப்போது காண்பதால் இப்போது கபர்நகூம் நகரிலிருந்து கலிலேய கடலோரமாய் நகர்ந்து வருகிறோம். கலிலேய கடலில் மலை வீசி மீன் பிடித்த மீனவர் இருவருடன் படகில் இயேசு அமர்ந்திருக்கிறார். இரவு முழுவதும் பாடுபட்டும் ஒன்றும் அகப்படாத நிலத்தில் இருந்த மீனவரிடம் வலைகளை மனது போக்க வீழ்ச்சி அவர்கள் எல்லையில்லாத மீன்களை பிடிக்க, அதனால் தன்னை பின்பற்றி வருமாறு இயேசு அழைக்க அவர்களும் அனைத்து இயேசுவின் வல்லமையை சந்தித்த மற்றொரு இடம் கானா என்ற கிராமம்.
கட்டு போட்ட கார் முதல்